பிரைஸ் யேசுவா. நியாயாதிபதியின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 25 30 வரைக்கும் வாசிப்போமேயானால் சிம்சோனின் ஜெபம் எப்படி செய்து பாருங்க. இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். கேளுங்க, இப்போ தேவனுடைய பிள்ளை வேடிக்கை பொருள் ஆயிட்டான். காரணம் கிரியை. அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். சிம்சோன் தனக்கு கைலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டனோட வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் யாவாவை நோக்கி கூப்பிட்டு, யாவாகி ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என் ஜெபத்தை கேளும், என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். இப்ப யோசிக்கிறாங்க, விழுந்து போன பிறகு எவ்வளவு அற்புதம் நடந்திருக்குது. அப்ப நம்ம விழுந்து போனாலும் இப்படி நடக்குமோ அப்படின்னு நினைக்கிற இல்ல. விழுந்து போன தவற்றை உணர்ந்து ஒரு விசை எனக்கு இறங்கும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கெஞ்சுகிற அந்த ஜெபத்தின் மூலமாய் அவன் உயிரோடு இருந்து கொன்றதை காட்டிலும் சாகும் தரவாயில் கொன்றது எவ்வளவு என்று கேட்டால் 3000 பேர். ஜெபத்துக்கு எவ்வளவு வலிமை. நீ அந்த ஜெபத்தை உதாசீனப்படுத்திட்டு இருக்கிற. கொஞ்சம் யோசிங்களேன், என் ஜெபத்திற்கு ஏன் பதில் இல்லை? அல்லேலூயா. இப்ப இந்த சிம்சோன் தவறு செஞ்ச பிறகு கூட அவன் ஒரு விசை எனக்கு இறங்கும் என்று தேவ சமூகத்தில் மனம் கதறி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, கண்ணு போயிடுச்சு, நான் இன்றைக்கு வேடிக்கை பொருளானேன், என்னை வைத்து வேடிக்கை பார்க்கிறார்கள், இந்த ஜனத்திற்கு நான் ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும், என் ஜெபத்தை கேளும் என்று சொன்னான். தேவன் அவனுக்கு பலனை கொடுத்தார். உனக்கும் பலன் தர அவர் வல்லமை உள்ள தேவன். எப்ப நீ ஜெபிக்கிற ஜெபம் மாறும் போது, அதான் சொன்னேன், விசுவாசம் உள்ள ஜெபமா, ஊக்கமான ஜெபமா, இல்லது கருத்தான ஜெபமா? நீ எந்த ஜெபத்தை ஜெபிக்கிற? உன் ஜெபத்துல விடுதலை உண்டு. தயவு செய்து சொல்றேன், ஜெபம் பண்ணப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்காது. கேட்டா சொல்றீங்க நீங்க, சிந்தனையில வேற காரியம் வருது. எந்த காரியம்? நீ நேசிச்ச காரியம் தான் வருது, நீ விரும்பின காரியம் தான் வருது. அது இல்லாம எதுவும் வரல. நீ எதை நேசிச்சிருக்கிறியோ, எதை விரும்பி இருக்கிறியோ, அந்த காரியம் நீ ஒரு மனப்பட நினைக்கிற நேரம் உங்ககிட்ட இருதயத்தில் வருது. நீ இந்த பிசாசை துரத்த முடியலையே, இந்த எண்ணத்தை துரத்திக்கிட்ட தேவ சமூகத்தை நின்று பார், நீ ஜெபிப்ப, நீ ஜெயம் பெறுவ. அல்லேலூயா. ஜெபம் இல்லையே ஜெயம் இல்ல. முழங்கால்களை தேவ சமூகத்தில் முடக்கு. யாசுவா எப்படி ஜெபம் பண்ணாரு? லூக்காவுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய 41 42 நீ வாசித்தேனா? அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். என்ன எப்படி ஜெபம் பண்ணாரா? முழங்கால்களை முடக்கி. எங்க அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனே முழங்கால் படியிடுறாரு. உனக்கு முட்டுல என்ன வியாதியா? இல்ல சிரட்ட விலகி இருக்கா? எதுக்கு முட்டி போட முடியல? பிசாசு உன் குறுக்கில ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். அதனால தேவ சமூகத்துல முட்டங்காலை முடக்க முடியல. முழங்கால்களை முடக்கிப்பார், பலன் தரக்கூடிய தேவன் உனக்கு பலன் தருவார். இரண்டாவது காரியம், மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமால நீங்கும்படி செய்யும், ஆகலி என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவரு வாலிபன், 33 வயசு. அவரு குனிஞ்சா குறுக்கல ஒண்ணும் இல்லை, நான் குனிஞ்சா எப்படி? அதனால அவர் முகங்குப்புற விழுந்தார். என்னால விழ முடியாது, அப்படித்தானே? அதனாலதான் நெட்டல்ல ஒவ்வொரு போன் போடா பிரச்சனையா இருக்கு.
நீ குனிஞ்சு நிமிர்ந்து தேவ சமூகத்துல நின்றிருந்தால் உன்னுடைய குறுக்குக்கு பிரச்சனை இருக்காது. முழங்கால்களை முடங்கி முகங்குப்புற விழணும். விழுந்து ஜெபம் பண்ணு. எப்படி எங்க ஜெபம் பண்ணா என்னன்னு சொல்லி இருக்கிறாரு, அதன்படி நாம நடக்கிறோமான்னு கேட்டா இல்லையே. சரி, லூக்காவுடைய புத்தகம் 22வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கிற போது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு ஆமென், அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளால் தரையிலே விழுந்தது. ஊக்கமான ஜெபம் வருதா? வியாகுலத்தோடு ஜெபம் பண்றோமா? பாவத்தை நினைத்து வியாகுலம் வருதா? வேதனையை நினைத்து வியாகுலம் வருதா? இல்ல. உன் ஜெபம் எவ்வளவு ஈஸியா ஜெபம் பண்ணிட்டு போறியோ அவ்வளவு ஈஸியா பலன் வராது. அல்லேலூயா. இவர் எங்கிருந்து இந்த ஜெபத்தை பற்றி பேசி என்ன முட்டி போட சொல்றாரு, முகங்குப்புற விழ சொல்றாரு, வியாகுலப்பட சொல்றாரு? என்ன செய்யுது? இதுவரைக்கும் இப்படி இல்லையே. இவர் இப்படி, பைபிள் இப்படித்தான் சொல்லுது, வேதம் இதைத்தான் சொல்லுது. உன் ஜெபத்திற்கு பதில் வேண்டும் என்றால் நீ இப்படித்தான் செய்ய வேண்டும். எபிரேயருடைய புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்கிறது? அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. ஆமென். நல்லா கேட்டீங்களா? மிகுந்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். முதல்ல உன் வாயை விரிவாய் திறக்க வேண்டிய இடத்தில் திற. தேவன் அதை நன்மையினால் நிரப்புவார். அடுத்து தேவன் சொல்றாரு, மத்தேயு 26வது அதிகாரம் 42 44 வாசித்தீங்கன்னா, அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய் என் பிதாவை இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. இவர் என்ன சொல்லி ஜெபம் பண்றார்? பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு நடக்கட்டும். என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி நடக்கட்டும். யாரு சொல்றா? மாம்சம் சொல்லுது. ஏன்னா மாம்சம் தான் அடிக்கப்பட போகுது. உள்ளால் இருக்கிற ஆவியோடு கூட அவர் பேசுகிறார். ஆனால் அவர் ஆவியா இருந்த நேரம் எழுதி விட்டார். என்னன்ட்டு, நான் போக வேண்டும், நான் அடிக்கப்பட வேண்டும், நான் சிலுவையில் அடிக்கப்படணும், ரத்தம் சிந்தணும், மரிக்கணும், மரித்து 3 நாட்கள் பாதாளத்தில் போய் அங்க நோவாவுடைய காலத்தில் மரித்து போனவர்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்லணும், மறுபடியும் நான் வரணும், எடுத்துக்கொள்ளப்படணும். எழுதியாச்சு. எழுதின சம்பவத்தையே இவர் நினைச்சுக்கிட்டே ஆனாலும் மாற்ற முடியுமான்னு சொல்லி யோசிக்கிறார். கடைசியில் இல்லை, வேண்டாம். ஏன்னா பேதுரு ஒருக்கா சொன்னான், ஆண்டவரே இதெல்லாம் உமக்கு ஒத்து வராது, ஆண்டவரே இதெல்லாம் விட்டுரும், அப்பால போ சாத்தானேன்னு சொன்னார். தெரியுமா உங்களுக்கு? அவர் எழுதின உயில் சாசனத்தை அவரே மாற்ற முடியாது. எப்ப மாற்ற முடியும்? அவர் தான் எழுதி முடிச்சாச்சே. அந்த திட்டத்துக்காக தானே வந்திருக்கிறாரு. உனக்காக எழுதப்பட்ட உயில் சாசனம் என்ன? தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபத்திற்கான பதில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நாம் போராட வேண்டும். முழங்கால் படியிடணும், முகங்குப்புற விழணும், வியாகுலப்படணும், கண்ணீர் சிந்தனும். பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகார உரிமை நமக்கு வரணும். இல்லை அப்படின்னா ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா.